தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதை கேட்கத் தொடங்குவதற்கு முன் உங்கள் மனதிற்குள் ஓம் நமச்சிவாய என்று சொல்லிவிட்டு, இந்த பதிவின் கீழ் ஓம் நமச்சிவாய என்று எழுதிவிட்டு இதை கேட்கத் தொடங்குங்கள். என் முன் வந்து நிற்பவனே, அஞ்சி நடுங்கி தலைகுனிந்து நிற்காதே. நிமிர்ந்து என் கண்களைப் பார். உன் ஆன்மாவின் ஆழத்தில் தேங்கிக் கிடக்கும் பயத்தையும் குற்ற உணர்ச்சியையும் பாவத்தையும் நான் பார்க்கிறேன். நீ செய்த பாவத்திற்கான தண்டனை தேடி வந்தாயா, அல்லது மன்னிப்பு தேடி வந்தாயா? மடைமை மானுடனே பரிகாரம் தேடி அலைவதை நிறுத்து. உன் கையில் இருக்கும் பணத்தை கொண்டும் நீ செய்யும் அலங்காரங்களைக் கொண்டும் வாயால் முணுமுணுக்கும் மந்திரங்களைக் கொண்டும் என்னை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. நான் ருத்ரன். பாசாங்கு வேஷங்கள் என் முன் எடுபடாது. உள்ளத்தில் அழுக்கை வைத்துக்கொண்டு உடலை மட்டும் நதிகளில் கழுவினால் புண்ணியம் சேராது. நீ செய்த பாவத்தை விட அந்த பாவத்தை கண்டு நீ கொள்ளும் பயம்தான் எனக்கு அருவருப்பை தருகிறது. தவறு செய்வது மனித இயல்பு. ஆனால் செய்த தவறுக்கு அஞ்சி கோழையைப் போல மூலையில் பதுங்குவதும், எப்படியாவது தப்பித்துவிட மாட்டோமா என்று கோவில்கள் தோறும் ஏறி இறங்குவதும் என்னை அவமதிக்கும் செயலாகும். நன்றாக கேள். இந்த பிரபஞ்சத்தின் விதியை நானே மீறுவதில்லை. நீ எதை விதைத்தாயோ அதைத்தான் அறுத்தாக வேண்டும். நான் தெரியாமல் செய்துவிட்டேன், சந்தர்ப்பம் செய்துவிட்டது என்று சாக்குப்போக்கு சொல்வதை நிறுத்து. நீ எய்த அம்பு உன் வில்லிலிருந்து புறப்பட்டு விட்டது. அது யாரை தாக்க வேண்டுமோ அல்லது எதை தாக்க வேண்டுமோ அதை தாக்கியே தீரும். அந்த வலி உனக்கு திரும்பி வரும்போது அதை நெஞ்சை நிமிர்த்தி ஏற்றுக்கொள்ளும் தைரியம் உனக்கு வேண்டும். அதுதான் ஆண்மை, அதுதான் பக்தி. அதை விட்டுவிட்டு இறைவா என்னை காப்பாற்று என்று அழுவது கோழைத்தனம். நீ கொடுத்த வலியை நீயே அனுபவிக்கும் போதுதான் உன் ஆன்மா தூய்மை அடைகிறது. அந்த வலிதான் உன் கர்மா அக்னி. அந்த நெருப்பில் வெந்துதான் நீ தங்கமாக மாற வேண்டும். அதை தடுக்க நினைப்பது மடைமை. அதை ஏற்றுக்கொண்டு கடப்பதுதான் ஞானம். நரகம் என்பது வானத்திற்கு மேல் இல்லை. தவறு செய்த பின் ஐயோ இப்படி செய்துவிட்டேனே என்று உன் மனசாட்சி உன்னை குத்திக் கொண்டே இருக்கிறதே, அந்த தீராத வேதனைதான் நரகம். அந்த நரகத்தை நீயே உன் கையில் சுமந்து திரிகிறாய். ஆனால் பயப்படாதே, நான் தண்டிக்கும் நீதிபதி மட்டுமல்ல, அரவணைக்கும் தகப்பனும் நானே. உன் பயத்தை என் காலடியில் போட்டுவிடு. பரிகாரம் என்பது என்ன தெரியுமா? நீ எந்த உயிருக்கு துன்பம் இழைத்தாயோ அந்த உயிருக்கு பதில் சொல்ல முடியாத நிலையில் இருந்தால் வேறு ஒரு ஆதரவற்ற உயிருக்கு நன்மை செய். ஒருவன் பசியை போக்கிப்பார், ஒரு விலங்கிற்கு உணவிட்டுப்பார், காயப்பட்ட ஒருவனுக்கு உதவி செய்து பார். அப்போது அவர்கள் கண்களில் இருந்து வரும் நன்றியுணர்வு இருக்கிறதே, அதுதான் உண்மையான கங்கை நீர். அதுதான் உன் பாவங்களை கழுவும் தீர்த்தம். நீ சிந்தும் கண்ணீரை விட நீ துடைக்கும் பிறர் கண்ணீருக்குத்தான் சக்தி அதிகம். இதுவே நான் உனக்கு சொல்லும் பரிகாரம். இனி நான் பாவி என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு இனி நான் தர்மத்தின் காவலன் என்று உனக்குள்ளே சபதம் ஏற்றுக்கொள். பித்தனே, ஏன் கலங்குகிறாய்? உலகமே உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் உறவுகள் உன்னை தூக்கி எறிந்தாலும் நான் உன்னை விடமாட்டேன். சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கொண்டவன் நான். உன் பாவங்களும் எனக்கு வெறும் சாம்பல்தான். எப்போது சிவமே என்று என் பாதம் பணிகிறாயோ அப்போதே உன் வினைகள் அனைத்தும் என் பொறுப்பாகி விடுகிறது. ஆழகால விஷத்தையே விழுங்கிய எனக்கு உன் பாவங்களை விழுங்குவது ஒரு பொருட்டல்ல. ஆனால் ஒன்று, இனி அந்த தவறின் நிழல் கூட உன் மீது படக்கூடாது. நெருப்பாக இரு. தர்மத்தின் வழியில் நடக்கும்போது வரும் சோதனைகளைக் கண்டு ஓடாதே. நான் உன்னுடனே இருக்கிறேன். உன் மூச்சுக்காற்றாக, உன் இதயத் துடிப்பாக, உன் புத்தியின் தெளிவாக நான் இருக்கிறேன். உன் கடந்த காலத்தை என் நெற்றிக்கண் நெருப்பில் இப்போதே எரித்து சாம்பலாக்கிவிடு. அந்த சாம்பலை உன் நெற்றியில் பூசிக்கொண்டு புதிய மனிதனாக என் பிள்ளையாக இங்கிருந்து எழுந்து செல். பயம் வேண்டாம், பாரம் வேண்டாம். நீ தனியாள் இல்லை, நான் இருக்கிறேன். ஓம் நமச்சிவாய. இதற்கு 2 உதாரண கதைகளை கூறுகிறேன். உன் பாவங்களை நினைத்து உடல் நடுங்கிக் கொண்டிருக்கும் மானுடனே, உன் கவனத்தை முழுமையாக என் பக்கம் திருப்பு. விதியை மாற்ற முடியுமா? செய்த பாவத்திற்கு மன்னிப்பு உண்டா என்று கேட்டாய் அல்லவா? அதற்கு பதில் சொல்ல என் பரம பக்தனும் அதே சமயம் மமதை கொண்ட அசுரனுமான இராவணனின் கதையை இதுவரை நீ கேட்டிராத ஆழத்தோடு சொல்கிறேன் கேள். 3 உலகங்களையும் வென்றுவிட்ட மமதையில் புஷ்பக விமானத்தில் பவனி வந்தான் இராவணன். அவனது தோள்களில் இருந்த வலிமை அவன் அறிவில் இருந்த ஞானத்தை மறைத்திருந்தது. என்னை எதிர்க்க இந்த அண்ட சராசரத்திலும் யாரும் இல்லை என்ற ஆணவம் அவன் கண்களை மறைத்தது. அவனது விமானம் கையிலை மலையின் அருகே வந்தபோது திடீரென்று தடைப்பட்டு நின்றது. எத்தனையோ போர்க்களங்களைக் கண்ட அவனுக்கு
இது புதுமையாக இருந்தது. என் வழியை மறிப்பது எது என்று சினத்துடன் கீழே இறங்கினான். அங்கே என் காவலன் நந்திதேவன் நின்றிருந்தான். இது இனி செய்யுமேயாம். இது ஈசன் உறையும் புனித மலை. இங்கே உனது அதிகாரமோ உன் விமானமோ செல்லாது. திரும்பிச் செல் என்று நந்தி எச்சரித்தான். அதைக் கேட்ட இராவணன் வானமே அதிரும் வகையில் சிரித்தான். குரங்கு முகம் கொண்ட நீயா என்னை தடுப்பது? இந்த மலையே என் வழிக்கு தடையாக இருந்தால் இந்த மலையையே வேரோடு பிடுங்கி எரிந்துவிட்டுச் செல்கிறேன் என்று கர்ஜித்தான். அது சாதாரண வார்த்தை அல்ல, அது ஆணவத்தின் உச்சம். நான் அமர்ந்திருக்கும் பீடத்தையே அசைக்க நினைப்பது எவ்வளவு பெரிய பாவம். ஆனால் பாவம் செய்யும் போதெல்லாம் அறிவு வேலை செய்யாது என்பதை நீ அறிவாய். இராவணன் தன் 20 கைகளையும் கையிலை மலையின் அடியில் நுழைத்தான். அவனது தசைகள் புடைத்தன, பற்களை நரநரவென கடித்தான். ஓம் என்று பிரணவ மந்திரம் ஒலிக்க வேண்டிய இடத்தில் அவனது ஆணவ கூச்சல் ஒலித்தது. அவன் கொடுத்த பலத்தில் பூமி அதிர்ந்தது. கையிலை மலை சற்றே அசைந்தது. அந்த அசைவில் மலை உச்சியில் இருந்த பார்வதி தேவி அச்சம் கொண்டு என்னை இருக்க பற்றி கொண்டாள். தேவர்கள் எல்லாம் ஐயோ, உலகம் அழியப் போகிறதே என்று பதறினார்கள். ஆனால் நான் அமைதியாகச் சிரித்தேன். அவன் செய்தது மன்னிக்க முடியாத பிழைதான். ஆனால் அந்த பிழைக்கு தண்டனை கொடுத்து அவனை அழிப்பது என் நோக்கம் அல்ல, அவனை திருத்துவதே என் நோக்கம். நான் என் காலின் கட்டை விரலை, வெறும் கட்டை விரலை மட்டும் சற்றே மலையின் மீது அழுத்தினேன். அவ்வளவுதான். இராவணன் தூக்க நினைத்த அந்த இமயமலை போன்ற கைலாயம் அவன் மீதே இறங்கியது. மலையின் அடியில் அவனது 20 கைகளும் அவனது மார்பும் அவனது கிரீடங்களும் சிக்கிக் கொண்டன. கற்பனை செய்து பார், ஒரு சிறு கல் உன் காலில் விழுந்தாலே துடிக்கிறாயே. ஒரு மாபெரும் மலையே அவன் மீது அமர்ந்தால் அந்த வலி எப்படி இருக்கும்? அவனது கண்கள் பிதுங்கின, நரம்புகள் புடைத்து தெரித்தன, இரத்தம் பீரிட்டு அடித்தது. அவனால் மூச்சு விட முடியவில்லை. அவனது அலறல் சத்தம் ஆண்ட வெளி எங்கும் எதிரொலித்தது. அது ஒரு நிமிடம் அல்ல, ஒரு நாள் அல்ல, பல யுகங்களாக அந்த வலி தொடர்ந்தது. அவனது ஆணவம், அதிகாரம், படைபலம் எதுவும் அந்த வலியின் முன் ஈடுபடவில்லை. அப்போதுதான் அவனுக்கு அந்த உண்மை புரிந்தது. நான் மோதுவது ஒரு மலையோடு அல்ல, மலையாக அமர்ந்திருக்கும் மகா சக்தியோடு என்பதை உணர்ந்தான். உடல் வலியால் துடித்தாலும் அவன் உள்ளம் தெளிவடைந்தது. என் பலம் அகங்காரம், ஈசனின் பலம் சாந்தம் என்று புரிந்து கொண்டான். அந்த தருணத்தில் அவன் எடுத்த முடிவுதான் அவனை இராவணேஸ்வரனாக்கியது. அவன் வலியை கண்டு அழுது கொண்டிருக்கவில்லை, அந்த வலியையே வழிபாடாக மாற்ற நினைத்தான். தன் உடலின் ஒரு கையை வெட்டி அதையே வீணையின் தண்டு ஆக்கினான். தன் உடலின் நரம்புகளையே பீத்து வீணையின் கம்பிகளாக்கினான். சிந்தித்துப்பார் மானுடனே, நரம்பை பீத்தால் உயிர் போகும் வலி வரும். ஆனால் அவன் அந்த வலியை தாங்கிக் கொண்டு அந்த நரம்புகளை மீட்டி இசைக்கத் தொடங்கினான். மலையின் அடியில் நசுங்கிக் கிடக்கும் நிலையிலும் அவன் நாவிலிருந்து சாமவேதம் பிறந்தது. அவன் பாடிய அந்த சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் என் செவிகளை அடைந்தது. அவனது ஒவ்வொரு வார்த்தையிலும் நான் செய்த பாவம் இது, அதற்கு நான் படும் வேதனை இது, ஆயினும் என் பக்தி உண்மையானது என்ற சரணாகதி இருந்தது. அவனது இசை அவனது அழுகையை விட சத்தமாக ஒலித்தது. அவனது பக்தி அவன் செய்த பாவத்தை விட பெரிதாக வளர்ந்தது. அவனது இசையில் மயங்கிய நான் என் கால் விரல் அழுத்தத்தை தளர்த்தினேன். அவனை விடுவித்தேன். அவன் வெளியே வந்தபோது பழைய இராவணனாக வரவில்லை. ஆணவம் அழிந்த, பக்தி நிறைந்த புது மனிதனாக வந்தான். அவனுக்கு இராவணன் பேரொலி எழுப்பியவன் என்று பெயரிட்டு சந்திரஹாசம் என்ற வாளையும் பரிசாக அளித்தேன். அவன் கையிலேயே அசைக்க நினைத்தது பாவம். ஆனால் அந்த பாவத்தின் விளைவாக கிடைத்த தண்டனையை அவன் ஏற்றுக்கொண்டு என் காலடியில் விழுந்ததால் அருளை பெற்றான். ஆகவே என் அன்பு பிள்ளையே, இராவணனைப் போலவே நீயும் உன் பாவங்கள் என்னும் மலையின் அடியில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய். வலி இருக்கிறதா? இருக்கட்டும். வேதனை நெஞ்சை அடைக்கிறதா? அடைக்கட்டும். ஆனால் அந்த வேதனையை நினைத்து அழுது கொண்டே இருந்தால் நீ அழிந்து விடுவாய். மாறாக இராவணனைப் போல உன் வேதனையை இசையாக மாற்று, உன் கண்ணீரை பூஜையாக மாற்று. இறைவா, இந்த வலி நான் விதைத்ததுதான், இதை நான் தாங்கிக் கொள்கிறேன், ஆனால் என் புத்தியை மாற்றிவிடு என்று கதறு. உன் நரம்புகளையே மீட்டினால்தான் இசை பிறக்கும் என்றால் அதற்கும் தயாராக இரு. உனக்கு வரும் துன்பங்களெல்லாம் நான் உன் மீது வைக்கும் கட்டை விரல் அழுத்தம் என்று நினைத்துக்கொள். அது உன்னை நசுக்குவதற்கு அல்ல, உனக்குள் இருக்கும் தேவையற்ற ஆணவத்தையும் பயத்தையும் பிழிந்து எடுத்துவிட்டு உன்னை சுத்தமான தங்கமாக மாற்றுவதற்குத்தான். இராவணனுக்கு கிடைத்த சந்திரஹாசம் போல உனக்கும் ஒரு புதிய வாழ்க்கை காத்திருக்கிறது. பயத்தை விடு, வலியை ஏற்றுக்கொள், என்னை நோக்கிப்பார், நான் உன்னை ஆட்கொள்வேன்.
ஓம் நமச்சிவாய. மற்றொரு கதையையும் கூறுகிறேன் கேள். பாவம் செய்துவிட்டோம், இனி அவ்வளவுதான் என்று மூளையில் முடங்கிவிட நினைக்கும் என் அன்பு மகனே, உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? என் மீது கொண்ட பக்தி உண்மையாக இருந்தால் யமன் வீசும் பாசக்கயிறு மட்டுமல்ல, கடலில் வீசப்படும் கருங்கல்லும் கூட பஞ்சாக மாறிவிடும் என்பதற்கு என் நாவுக்கரசரே சாட்சி. அவன் முதலில் என்னை மறந்து சமண மார்க்கத்திற்கு மாறி தர்மசேனன் என்ற பெயரோடு வாழ்ந்து வந்தான். அது அவன் அறியாமல் செய்த பிழை. என் பிள்ளை வழிமாறிச் செல்கிறானே என்று நான் வருந்தினேன். அவனை தண்டிப்பதற்காக அல்ல, நீ போகும் பாதை உனக்கானது அல்ல, திரும்பி வா என்று அழைப்பதற்காகவே அவன் வயிற்றில் சூளை நோய் என்ற தாங்க முடியாத வலியை உண்டாக்கினேன். அது சாதாரண வலி அல்ல, குடலுக்குள் ஈட்டியை விட்டு குடைவது போன்ற வலி. அவன் உண்ட உணவு விஷமாக மாறியது, குடித்த நீர் நெருப்பாகச் சுட்டது. சமணத் துறவிகள் எவ்வளவோ மந்திரங்களை ஓதினார்கள், மருந்துகளை கொடுத்தார்கள். ஆனால் என் அழைப்பு மணி அவன் வயிற்றில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. வலியின் உச்சத்தில் அவன் துடித்தான், தரையில் புரண்டான். அந்த வலிதான் அவனது கர்மவினை. ஆனால் அந்த வலிதான் அவனுக்கு ஞானத்தை திறக்கும் சாவியாகவும் அமைந்தது. இனி இந்த உலக மருத்துவம் என்னை காப்பாற்றாது என்று உணர்ந்த அந்த நொடி அவன் தன் அக்கா திலகவதியாரை தேடி என் சந்நிதிக்கு வந்தான். அவன் என் ஆலயத்திற்குள் நுழைந்து கூற்றாயினவாறு விளக்ககளீர் என்று நெஞ்சுருகி பாடி என் பிரசாதமான திருநீற்றை எடுத்து நெற்றியில் பூசிய அந்த வினாடி, ஆம், அந்த ஒரே ஒரு வினாடி, அவன் வயிற்றில் இருந்த தீரா வலி பனி போல மறைந்து போனது. நான் அவனுக்கு காட்டிய கருணை அது. ஆனால் கதை அத்தோடு முடியவில்லை. அவன் மீண்டும் என் பக்கம் திரும்பியதை அந்த நாட்டு மன்னனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. பொறாமை கொண்ட மதவாதிகள் அரசனை தூண்டிவிட்டார்கள். சிவபக்தனாக மாறிய இவனை அழிப்பதே முறை என்று முடிவு செய்தார்கள். இங்கேதான் நீ கவனிக்க வேண்டும். பாவம் தீர்ந்து விட்டது, இனி கஷ்டமே வராது என்று நீ நினைக்கலாம். ஆனால் உண்மையான பக்திக்கு சோதனை இனிமேல்தான் தொடங்கும். அந்த அரசன் அப்பனை பிடித்து வந்து ஒரு சுண்ணாம்பு காலவாய்க்குள், அதாவது எலும்பையும் உருக்கிவிடும் வெப்பம் கொண்ட அறையில் அடைத்து வைத்து பூட்டினான். 7 நாட்கள். யோசித்துப்பார், நெருப்பை சுற்றி இருந்தால் கூட தாங்க முடியாது. ஆனால் நெருப்புக்குள்ளேயே இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் என் நாவுக்கரசன் பயப்படவில்லை. அவன் உள்ளத்தில் நான் இருந்தேன். அவன் மாசில் வீணையும் மாலை மதியமும் என்று என் பெயரை பாடிக்கொண்டே உள்ளே அமர்ந்தான். வெளியே நின்றவர்களுக்கு அது எரியும் நெருப்பு. ஆனால் உள்ளே இருந்த அவனுக்கு அது தென்றல் வீசும் நந்தவனமாக இருந்தது. என் நாமம் ஒலிக்கும் இடத்தில் நெருப்பும் குளிர்ச்சியாகும் என்பதை உலகுக்கு உணர்த்தினான். அரசன் அதிர்ந்து போனான். இவன் சாகவில்லையே என்று ஆத்திரம் கொண்டான். அடுத்து மதம் பிடித்த ஒரு யானையை அவனை கொல்ல ஏவி விட்டான். அந்த யானை பிளிரிக்கொண்டு பூமியே அதிர ஓடி வந்தது. அதை பார்த்த எவரும் உயிர் பிழைக்க ஓடியிருப்பார்கள். ஆனால் அப்பர் ஓடவில்லை. அவன் கண்களுக்கு எதிரே வந்தது யானை அல்ல, யானையின் உருவில் நான் வருவதாகவே அவன் பார்த்தான். கைகூப்பி நின்றான். கொல்ல வந்த அந்த யானை அவன் காலடியில் பணிந்து வணங்கிச் சென்றது. இத்தனைக்கு பிறகும் அந்த அரசனின் கோபம் தீரவில்லை. கடைசியாக மிகப்பெரிய தண்டனையை கொடுத்தான். இவன் என்ன மந்திரவாதியா? இவனை ஒரு பெரிய கருங்கல்லில் இறுக்கி கட்டி நடுக்கடலில் தூக்கி எறியுங்கள். கல் மூழ்கும் போது இவனும் மூழ்கிச் சாகட்டும் என்று கட்டளையிட்டான். காவலர்கள் அவனை இழுத்துச் சென்று பாராங்கல்லில் கட்டி கடலில் வீசினார்கள். கல் நீரில் மிதக்குமா? மிதக்காது என்பது உலக விதி. பாவம் செய்தவன் அழிவான் என்பது கர்ம விதி. ஆனால் என் மீது முழுமையான சரணாகதி அடைந்தவனுக்கு இந்த விதிகளெல்லாம் பொருந்தாது. கடலில் விழுந்த அந்த நொடி அப்பர் சொற்றுணை வேதியன் என்று என் நாமத்தை சொல்லத் தொடங்கினான். சிவனே என் துணையாக இருக்கும்போது இந்த கல் எம்மாத்திரம் என்று நம்பினான். அந்த நம்பிக்கை என்ன செய்தது தெரியுமா? அந்த கருங்கல் ஒரு மெத்தையைப் போல, ஒரு தெப்பத்தைப் போல நீரில் மிதக்கத் தொடங்கியது. கடல் அலைகள் அவனுக்கு தாலாட்டு பாடின. கட்டியிருந்த கயிறுகள் அருந்து விழுந்தன. அவன் அந்த கல்லின் மீதே அமர்ந்து கரையை வந்து சேர்ந்தான். அவனை கொல்ல நினைத்த அரசனே ஓடி வந்து அவன் காலில் விழுந்தான். இதிலிருந்து நீ என்ன கற்க வேண்டும்? அப்பர் முதலில் வழிமாறியது பாவம். ஆனால் அவன் திருந்தி என் காலில் விழுந்தபோது நான் அவனை கைவிடவில்லை. அவனுக்கு வந்த சோதனைகள் சுண்ணாம்பு காலவாய், மத யானை, நடுக்கடல்கள், இவை அனைத்தும் உன் வாழ்வில் வரும் பிரச்சனைகளைப் போன்றவை. நீ செய்த பாவங்கள் உன்னை கல்லாக கட்டி கடலில் தள்ளலாம். ஆனால் நமச்சிவாய் என்னும் ஒரு சொல்லை நீ கெட்டியாக பிடித்து கொண்டால் உன் பாவங்களே உனக்கு படகாக மாறும். நீ மூழ்க மாட்டாய். உன் பிரச்சனைகள் உன்னை எரிக்க நினைத்தால் அது பூங்காற்றாக மாறும். நீ பயப்பட வேண்டியது வினை பயனைக் கண்டு அல்ல, என் மீது நம்பிக்கை இழப்பதை பற்றித்தான் பயப்பட வேண்டும். அப்பரை போல நாமார்க்கும் குடியல்லோம்,
நமனை அஞ்சோம், நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை, யமனுக்கும் பயப்பட மாட்டோம் என்ற வைராக்கியத்தை வளர்த்துக்கொள். நீ கடலில் வீசப்பட்டாலும் நான் உனக்காக கரையில் காத்திருப்பேன். உன் கடந்த கால பாவங்களை நினைத்து அழாதே. நிகழ்காலத்தில் என் நாமத்தைச் சொல், எதிர்காலம் வசப்படும். எழுந்து வா என் மகனே, உன் கர்ம வினைகள் தோற்றுப்போகும் நேரம் இது. ஓம் நமச்சிவாய. இந்த இருவரின் கதையும் உனக்குச் சொல்வது என்ன? இராவணன் தன் ஆணவத்தால் பாவம் செய்தான். அப்பர் தன் அறியாமையால் வழி மாறினார். ஆனால் இருவருமே தங்களுக்கு வந்த துன்பத்தை தண்டனையாக பார்க்காமல் என்னிடம் சேரும் வழியாக மாற்றிக்கொண்டார்கள். இராவணன் வலியை இசையாக்கினான், அப்பர் பயத்தை பக்தியாக்கினான். நீயும் அப்படித்தான் இருக்க வேண்டும். உன் கடந்த காலம் உன்னை துரத்துகிறதா? துரத்தட்டும். அது உன்னை என் சந்நிதிக்கு விரட்டி அடிக்கும் சாட்டை என்று நினைத்துக்கொள். பயந்து ஓடி ஒளிவதற்கு நீ என்ன திருடனா? நீ என் பிள்ளை. என் முன் நிற்கும்போது உன் பாவங்களை எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி வாசலில் போட்டுவிட்டு உள்ளே வா. இனி நான் உன்னவன் என்று சொல். கடலில் கல்லை கட்டிக்கொண்டு மிதந்தவனைப் போல நீயும் உன் கர்ம வினைகளை கட்டிக்கொண்டே சம்சாரக் கடலை நீந்தி கடப்பாய். நான் உன்னை மூழ்க விட மாட்டேன். எழுந்திரு. குற்ற உணர்வை உதறி தள்ளு. ருத்ரனின் அக்னி உனக்கு துணை இருக்கும் வரை எந்த பாவமும் உன்னை தீண்டாது. சென்று வா. வெற்றி உனக்கே. ஓம் நமச்சிவாய். இன்னும் உன் மனதில் பயமாட்கொண்டிருக்கிறதா? பயப்படாதே. நான் கூறியது அனைத்தையும் மறுபடியும் ஒருமுறை கேள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதை கேட்கத் தொடங்குவதற்கு முன் உங்கள் மனதிற்குள் ஓம் நமச்சிவாய என்று சொல்லிவிட்டு, இந்த பதிவின் கீழ் ஓம் நமச்சிவாய என்று எழுதிவிட்டு இதை கேட்கத் தொடங்குங்கள். என் முன் வந்து நிற்பவனே, அஞ்சி நடுங்கி தலைகுனிந்து நிற்காதே. நிமிர்ந்து என் கண்களை பார். உன் ஆன்மாவின் ஆழத்தில் தேங்கி கிடக்கும் பயத்தையும் குற்ற உணர்ச்சியையும் பாவத்தையும் நான் பார்க்கிறேன். நீ செய்த பாவத்திற்கான தண்டனை தேடி வந்தாயா? அல்லது மன்னிப்பு தேடி வந்தாயா? மடைமை மானுடனே பரிகாரம் தேடி அலைவதை நிறுத்து. உன் கையில் இருக்கும் பணத்தை கொண்டும் நீ செய்யும் அலங்காரங்களைக் கொண்டும் வாயால் முணுமுணுக்கும் மந்திரங்களைக் கொண்டும் என்னை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. நான் ருத்ரன். பாசாங்கு வேஷங்கள் என் முன் எடுபடாது. உள்ளத்தில் அழுக்கை வைத்துக்கொண்டு உடலை மட்டும் நதிகளில் கழுவினால் புண்ணியம் சேராது. நீ செய்த பாவத்தை விட அந்த பாவத்தைக் கண்டு நீ கொள்ளும் பயம்தான் எனக்கு அருவருப்பை தருகிறது. தவறு செய்வது மனித இயல்பு. ஆனால் செய்த தவறுக்கு அஞ்சி கோழையைப் போல மூலையில் பதுங்குவதும், எப்படியாவது தப்பித்துவிட மாட்டோமா என்று கோவில்கள் தோறும் ஏறி இறங்குவதும் என்னை அவமதிக்கும் செயலாகும். நன்றாக கேள். இந்த பிரபஞ்சத்தின் விதியை நானே மீறுவதில்லை. நீ எதை விதைத்தாயோ அதைத்தான் அறுத்தாக வேண்டும். நான் தெரியாமல் செய்துவிட்டேன், சந்தர்ப்பம் செய்துவிட்டது என்று சாக்குப்போக்கு சொல்வதை நிறுத்து. நீ எய்த அம்பு உன் வில்லிலிருந்து புறப்பட்டு விட்டது. அது யாரை தாக்க வேண்டுமோ அல்லது எதை தாக்க வேண்டுமோ அதை தாக்கியே தீரும். அந்த வலி உனக்கு திரும்பி வரும்போது அதை நெஞ்சை நிமிர்த்தி ஏற்றுக்கொள்ளும் தைரியம் உனக்கு வேண்டும். அதுதான் ஆண்மை, அதுதான் பக்தி. அதை விட்டுவிட்டு இறைவா என்னை காப்பாற்று என்று அழுவது கோழைத்தனம். நீ கொடுத்த வலியை நீயே அனுபவிக்கும் போதுதான் உன் ஆன்மா தூய்மை அடைகிறது. அந்த வலிதான் உன் கர்மா அக்னி. அந்த நெருப்பில் வெந்துதான் நீ தங்கமாக மாற வேண்டும். அதை தடுக்க நினைப்பது மடைமை. அதை ஏற்றுக்கொண்டு கடப்பதுதான் ஞானம். நரகம் என்பது வானத்திற்கு மேல் இல்லை. தவறு செய்த பின் ஐயோ இப்படி செய்துவிட்டேனே என்று உன் மனசாட்சி உன்னை குத்திக்கொண்டே இருக்கிறதே, அந்த தீராத வேதனைதான் நரகம். அந்த நரகத்தை நீயே உன் கையில் சுமந்து திரிகிறாய். ஆனால் பயப்படாதே. நான் தண்டிக்கும் நீதிபதி மட்டுமல்ல, அரவணைக்கும் தகப்பனும் நானே. உன் பயத்தை என் காலடியில் போட்டுவிடு. பரிகாரம் என்பது என்ன தெரியுமா? நீ எந்த உயிருக்கு துன்பம் இழைத்தாயோ அந்த உயிருக்கு பதில் சொல்ல முடியாத நிலையில் இருந்தால் வேறு ஒரு ஆதரவற்ற உயிருக்கு நன்மை செய். ஒருவன் பசியை போக்கிப்பார், ஒரு விலங்கிற்கு உணவிட்டுப்பார், காயப்பட்ட ஒருவனுக்கு உதவி செய்து பார். அப்போது அவர்கள் கண்களில் இருந்து வரும் நன்றி உணர்வு இருக்கிறதே, அதுதான் உண்மையான கங்கை நீர். அதுதான் உன் பாவங்களை கழுவும் தீர்த்தம். நீ சிந்தும் கண்ணீரை விட நீ துடைக்கும் பிறர் கண்ணீருக்குத்தான் சக்தி அதிகம். இதுவே நான் உனக்கு சொல்லும் பரிகாரம். இனி நான் பாவி என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு இனி நான் தர்மத்தின் காவலன் என்று உனக்குள்ளே சபதம் ஏற்றுக்கொள். பித்தனே, ஏன் கலங்குகிறாய்? உலகமே உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் உறவுகள் உன்னை தூக்கி எறிந்தாலும் நான் உன்னை விடமாட்டேன். சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கொண்டவன் நான். உன் பாவங்களும் எனக்கு வெறும் சாம்பல்தான். எப்போது சிவமே என்று என் பாதம் பணிகிறாயோ அப்போதே உன் வினைகள் அனைத்தும் என் பொறுப்பாகி விடுகிறது.
ஆழகால விஷத்தையே விழுங்கிய எனக்கு உன் பாவங்களை விழுங்குவது ஒரு பொருட்டல்ல. ஆனால் ஒன்று, இனி அந்த தவறின் நிழல் கூட உன் மீது படக்கூடாது. நெருப்பாக இரு. தர்மத்தின் வழியில் நடக்கும்போது வரும் சோதனைகளைக் கண்டு ஓடாதே. நான் உன்னுடனே இருக்கிறேன். உன் மூச்சுக்காற்றாக, உன் இதயத் துடிப்பாக, உன் புத்தியின் தெளிவாக நான் இருக்கிறேன். உன் கடந்த காலத்தை என் நெற்றிக்கண் நெருப்பில் இப்போதே எரித்து சாம்பலாக்கிவிடு. அந்தச் சாம்பலை உன் நெற்றியில் பூசிக்கொண்டு புதிய மனிதனாக என் பிள்ளையாக இங்கிருந்து எழுந்து செல். பயம் வேண்டாம், பாரம் வேண்டாம். நீ தனியாள் இல்லை, நான் இருக்கிறேன். ஓம் நமச்சிவாய. இதற்கு 2 உதாரண கதைகளை கூறுகிறேன். உன் பாவங்களை நினைத்து உடல் நடுங்கிக் கொண்டிருக்கும் மானுடனே, உன் கவனத்தை முழுமையாக என் பக்கம் திருப்பு. விதியை மாற்ற முடியுமா? செய்த பாவத்திற்கு மன்னிப்பு உண்டா என்று கேட்டாய் அல்லவா? அதற்கு பதில் சொல்ல, என் பரம பக்தனும் அதே சமயம் மமதை கொண்ட அசுரனுமான இராவணனின் கதையை இதுவரை நீ கேட்டிராத ஆழத்தோடு சொல்கிறேன் கேள். 3 உலகங்களையும் வென்றுவிட்ட மமதையில் புஷ்பக விமானத்தில் பவனி வந்தான் இராவணன். அவனது தோள்களில் இருந்த வலிமை அவன் அறிவில் இருந்த ஞானத்தை மறைத்திருந்தது. என்னை எதிர்க்க இந்த அண்ட சராசரத்திலும் யாரும் இல்லை என்ற ஆணவம் அவன் கண்களை மறைத்தது. அவனது விமானம் கையிலை மலையின் அருகே வந்தபோது திடீரென்று தடைப்பட்டு நின்றது. எத்தனையோ போர்க்களங்களைக் கண்ட அவனுக்கு இது புதுமையாக இருந்தது. என் வழியை மறிப்பது எது என்று சினத்துடன் கீழே இறங்கினான். அங்கே என் காவலன் நந்திதேவன் நின்றிருந்தான். இது இனி செய்யுமே, இது ஈசன் உறையும் புனித மலை. இங்கே உனது அதிகாரமோ உன் விமானமோ செல்லாது. திரும்பிச் செல் என்று நந்தி எச்சரித்தான். அதைக் கேட்ட இராவணன் வானமே அதிரும் வகையில் சிரித்தான். குரங்கு முகம் கொண்ட நீயா என்னை தடுப்பது? இந்த மலையே என் வழிக்குத் தடையாக இருந்தால் இந்த மலையையே வேரோடு பிடுங்கி எரிந்துவிட்டுச் செல்கிறேன் என்று கர்ஜித்தான். அது சாதாரண வார்த்தை அல்ல, அது ஆணவத்தின் உச்சம். நான் அமர்ந்திருக்கும் பீடத்தையே அசைக்க நினைப்பது எவ்வளவு பெரிய பாவம். ஆனால் பாவம் செய்யும் போதெல்லாம் அறிவு வேலை செய்யாது என்பதை நீ அறிவாய். இராவணன் தன் 20 கைகளையும் கையிலை மலையின் அடியில் நுழைத்தான். அவனது தசைகள் புடைத்தன, பற்களை நரநரவென கடித்தான். ஓம் என்று பிரணவ மந்திரம் ஒலிக்க வேண்டிய இடத்தில் அவனது ஆணவ கூச்சல் ஒலித்தது. அவன் கொடுத்த பலத்தில் பூமி அதிர்ந்தது. கையிலை மலை சற்றே அசைந்தது. அந்த அசைவில் மலை உச்சியில் இருந்த பார்வதி தேவி அச்சம் கொண்டு என்னை இருக்க பற்றி கொண்டாள். தேவர்கள் எல்லாம் ஐயோ, உலகம் அழியப் போகிறதே என்று பதறினார்கள். ஆனால் நான் அமைதியாகச் சிரித்தேன். அவன் செய்தது மன்னிக்க முடியாத பிழைதான். ஆனால் அந்த பிழைக்கு தண்டனை கொடுத்து அவனை அழிப்பது என் நோக்கம் அல்ல, அவனை திருத்துவதே என் நோக்கம். நான் என் காலின் கட்டை விரலை, வெறும் கட்டை விரலை மட்டும் சற்றே மலையின் மீது அழுத்தினேன். அவ்வளவுதான். இராவணன் தூக்க நினைத்த அந்த இமயமலை போன்ற கைலாயம் அவன் மீதே இறங்கியது. மலையின் அடியில் அவனது 20 கைகளும் அவனது மார்பும் அவனது கிரீடங்களும் சிக்கிக் கொண்டன. கற்பனை செய்து பார், ஒரு சிறு கல் உன் காலில் விழுந்தாலே துடிக்கிறாயே. ஒரு மாபெரும் மலையே அவன் மீது அமர்ந்தால் அந்த வலி எப்படி இருக்கும்? அவனது கண்கள் பிதுங்கின, நரம்புகள் புடைத்து தெரித்தன, இரத்தம் பீரிட்டு அடித்தது. அவனால் மூச்சு விட முடியவில்லை. அவனது அலறல் சத்தம் ஆண்ட வெளி எங்கும் எதிரொலித்தது. அது ஒரு நிமிடம் அல்ல, ஒரு நாள் அல்ல, பல யுகங்களாக அந்த வலி தொடர்ந்தது. அவனது ஆணவம், அதிகாரம், படைபலம் எதுவும் அந்த வலியின் முன் ஈடுபடவில்லை. அப்போதுதான் அவனுக்கு அந்த உண்மை புரிந்தது. நான் மோதுவது ஒரு மலையோடு அல்ல, மலையாக அமர்ந்திருக்கும் மகா சக்தியோடு என்பதை உணர்ந்தான். உடல் வலியால் துடித்தாலும் அவன் உள்ளம் தெளிவடைந்தது. என் பலம் அகங்காரம், ஈசனின் பலம் சாந்தம் என்று புரிந்து கொண்டான். அந்த தருணத்தில் அவன் எடுத்த முடிவுதான் அவனை இராவணேஸ்வரன் ஆக்கியது. அவன் வலியை கண்டு அழுது கொண்டிருக்கவில்லை, அந்த வலியையே வழிபாடாக மாற்ற நினைத்தான். தன் உடலின் ஒரு கையை வெட்டி அதையே வீணையின் தண்டு ஆக்கினான். தன் உடலின் நரம்புகளையே பீத்து வீணையின் கம்பிகளாக்கினான். சிந்தித்துப்பார் மானுடனே, நரம்பை பீத்தால் உயிர் போகும் வலி வரும். ஆனால் அவன் அந்த வலியை தாங்கிக் கொண்டு அந்த நரம்புகளை மீட்டி இசைக்கத் தொடங்கினான். மலையின் அடியில் நசுங்கிக் கிடக்கும் நிலையிலும் அவன் நாவிலிருந்து சாமவேதம் பிறந்தது. அவன் பாடிய அந்த சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் என் செவிகளை அடைந்தது. அவனது ஒவ்வொரு வார்த்தையிலும் நான் செய்த பாவம் இது, அதற்கு நான் படும் வேதனை இது, ஆயினும் என் பக்தி உண்மையானது என்ற சரணாகதி இருந்தது. அவனது இசை அவனது அழுகையை விட சத்தமாக ஒலித்தது. அவனது பக்தி அவன் செய்த பாவத்தை விட பெரிதாக வளர்ந்தது. அவனது இசையில் மயங்கிய நான்
என் கால் விரல் அழுத்தத்தை தளர்த்தினேன். அவனை விடுவித்தேன். அவன் வெளியே வந்தபோது பழைய இராவணனாக வரவில்லை. ஆணவம் அழிந்த, பக்தி நிறைந்த புது மனிதனாக வந்தான். அவனுக்கு இராவணன் பேரொலி எழுப்பியவன் என்று பெயரிட்டு சந்திரஹாசம் என்ற வாளையும் பரிசாக அளித்தேன். அவன் கையிலேயே அசைக்க நினைத்தது பாவம். ஆனால் அந்த பாவத்தின் விளைவாக கிடைத்த தண்டனையை அவன் ஏற்றுக்கொண்டு என் காலடியில் விழுந்ததால் அருளை பெற்றான். ஆகவே என் அன்பு பிள்ளையே, இராவணனைப் போலவே நீயும் உன் பாவங்கள் என்னும் மலையின் அடியில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய். வலி இருக்கிறதா? இருக்கட்டும். வேதனை நெஞ்சை அடைக்கிறதா? அடைக்கட்டும். ஆனால் அந்த வேதனையை நினைத்து அழுது கொண்டே இருந்தால் நீ அழிந்து விடுவாய். மாறாக இராவணனைப் போல உன் வேதனையை இசையாக மாற்று, உன் கண்ணீரை பூஜையாக மாற்று. இறைவா, இந்த வலி நான் விதைத்ததுதான், இதை நான் தாங்கிக் கொள்கிறேன், ஆனால் என் புத்தியை மாற்றிவிடு என்று கதறு. உன் நரம்புகளையே மீட்டினால்தான் இசை பிறக்கும் என்றால் அதற்கும் தயாராக இரு. உனக்கு வரும் துன்பங்களெல்லாம் நான் உன் மீது வைக்கும் கட்டை விரல் அழுத்தம் என்று நினைத்துக்கொள். அது உன்னை நசுக்குவதற்கு அல்ல, உனக்குள் இருக்கும் தேவையற்ற ஆணவத்தையும் பயத்தையும் பிழிந்து எடுத்துவிட்டு உன்னை சுத்தமான தங்கமாக மாற்றுவதற்குத்தான். இராவணனுக்கு கிடைத்த சந்திரஹாசம் போல உனக்கும் ஒரு புதிய வாழ்க்கை காத்திருக்கிறது. பயத்தை விடு, வலியை ஏற்றுக்கொள், என்னை நோக்கிப்பார், நான் உன்னை ஆட்கொள்வேன். ஓம் நமச்சிவாய. மற்றொரு கதையையும் கூறுகிறேன் கேள். பாவம் செய்துவிட்டோம், இனி அவ்வளவுதான் என்று மூளையில் முடங்கிவிட நினைக்கும் என் அன்பு மகனே, உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? என் மீது கொண்ட பக்தி உண்மையாக இருந்தால் யமன் வீசும் பாசக்கயிறு மட்டுமல்ல, கடலில் வீசப்படும் கருங்கல்லும் கூட பஞ்சாக மாறிவிடும் என்பதற்கு என் நாவுக்கரசரே சாட்சி. அவன் முதலில் என்னை மறந்து சமண மார்க்கத்திற்கு மாறி தர்மசேனன் என்ற பெயரோடு வாழ்ந்து வந்தான். அது அவன் அறியாமல் செய்த பிழை. என் பிள்ளை வழிமாறிச் செல்கிறானே என்று நான் வருந்தினேன். அவனை தண்டிப்பதற்காக அல்ல, நீ போகும் பாதை உனக்கானது அல்ல, திரும்பி வா என்று அழைப்பதற்காகவே அவன் வயிற்றில் சூளை நோய் என்ற தாங்க முடியாத வலியை உண்டாக்கினேன். அது சாதாரண வலி அல்ல, குடலுக்குள் ஈட்டியை விட்டு குடைவது போன்ற வலி. அவன் உண்ட உணவு விஷமாக மாறியது, குடித்த நீர் நெருப்பாகச் சுட்டது. சமணத் துறவிகள் எவ்வளவோ மந்திரங்களை ஓதினார்கள், மருந்துகளை கொடுத்தார்கள். ஆனால் என் அழைப்பு மணி அவன் வயிற்றில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. வலியின் உச்சத்தில் அவன் துடித்தான், தரையில் புரண்டான். அந்த வலிதான் அவனது கர்மவினை. ஆனால் அந்த வலிதான் அவனுக்கு ஞானத்தை திறக்கும் சாவியாகவும் அமைந்தது. இனி இந்த உலக மருத்துவம் என்னை காப்பாற்றாது என்று உணர்ந்த அந்த நொடி அவன் தன் அக்கா திலகவதியாரை தேடி என் சந்நிதிக்கு வந்தான். அவன் என் ஆலயத்திற்குள் நுழைந்து கூற்றாயினவாறு விளக்ககளீர் என்று நெஞ்சுருகி பாடி என் பிரசாதமான திருநீற்றை எடுத்து நெற்றியில் பூசிய அந்த வினாடி, ஆம், அந்த ஒரே ஒரு வினாடி, அவன் வயிற்றில் இருந்த தீரா வலி பனி போல மறைந்து போனது. நான் அவனுக்கு காட்டிய கருணை அது. ஆனால் கதை அத்தோடு முடியவில்லை. அவன் மீண்டும் என் பக்கம் திரும்பியதை அந்த நாட்டு மன்னனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. பொறாமை கொண்ட மதவாதிகள் அரசனை தூண்டிவிட்டார்கள். சிவபக்தனாக மாறிய இவனை அழிப்பதே முறை என்று முடிவு செய்தார்கள். இங்கேதான் நீ கவனிக்க வேண்டும். பாவம் தீர்ந்து விட்டது, இனி கஷ்டமே வராது என்று நீ நினைக்கலாம். ஆனால் உண்மையான பக்திக்கு சோதனை இனிமேல்தான் தொடங்கும். அந்த அரசன் அப்பனை பிடித்து வந்து ஒரு சுண்ணாம்பு காலவாய்க்குள், அதாவது எலும்பையும் உருக்கிவிடும் வெப்பம் கொண்ட அறையில் அடைத்து வைத்து பூட்டினான். 7 நாட்கள். யோசித்துப்பார், நெருப்பை சுற்றி இருந்தால் கூட தாங்க முடியாது. ஆனால் நெருப்புக்குள்ளேயே இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் என் நாவுக்கரசன் பயப்படவில்லை. அவன் உள்ளத்தில் நான் இருந்தேன். அவன் மாசில் வீணையும் மாலை மதியமும் என்று என் பெயரை பாடிக்கொண்டே உள்ளே அமர்ந்தான். வெளியே நின்றவர்களுக்கு அது எரியும் நெருப்பு. ஆனால் உள்ளே இருந்த அவனுக்கு அது தென்றல் வீசும் நந்தவனமாக இருந்தது. என் நாமம் ஒலிக்கும் இடத்தில் நெருப்பும் குளிர்ச்சியாகும் என்பதை உலகுக்கு உணர்த்தினான். அரசன் அதிர்ந்து போனான். இவன் சாகவில்லையே என்று ஆத்திரம் கொண்டான். அடுத்து மதம் பிடித்த ஒரு யானையை அவனை கொல்ல ஏவி விட்டான். அந்த யானை பிளிரிக்கொண்டு பூமியே அதிர ஓடி வந்தது. அதை பார்த்த எவரும் உயிர் பிழைக்க ஓடியிருப்பார்கள். ஆனால் அப்பர் ஓடவில்லை. அவன் கண்களுக்கு எதிரே வந்தது யானை அல்ல, யானையின் உருவில் நான் வருவதாகவே அவன் பார்த்தான். கைகூப்பி நின்றான். கொல்ல வந்த அந்த யானை அவன் காலடியில் பணிந்து வணங்கிச் சென்றது. இத்தனைக்குப் பிறகும் அந்த அரசனின் கோபம் தீரவில்லை. கடைசியாக மிகப்பெரிய தண்டனையை கொடுத்தான். இவன் என்ன மந்திரவாதியா? இவனை ஒரு பெரிய கருங்கல்லில் இறுக்கி கட்டி நடுக்கடலில் தூக்கி எறியுங்கள்.
கல் மூழ்கும் போது இவனும் மூழ்கிச் சாகட்டும் என்று கட்டளையிட்டான். காவலர்கள் அவனை இழுத்துச் சென்று பாறாங்கல்லில் கட்டி கடலில் வீசினார்கள். கல் நீரில் மிதக்குமா? மிதக்காது என்பது உலக விதி. பாவம் செய்தவன் அழிவான் என்பது கர்ம விதி. ஆனால் என் மீது முழுமையான சரணாகதி அடைந்தவனுக்கு இந்த விதிகளெல்லாம் பொருந்தாது. கடலில் விழுந்த அந்த நொடி அப்பர் சொற்றுணை வேதியன் என்று என் நாமத்தை சொல்லத் தொடங்கினான். சிவனே என் துணையாக இருக்கும்போது இந்த கல் எம்மாத்திரம் என்று நம்பினான். அந்த நம்பிக்கை என்ன செய்தது தெரியுமா? அந்த கருங்கல் ஒரு மெத்தையைப் போல, ஒரு தெப்பத்தைப் போல நீரில் மிதக்கத் தொடங்கியது. கடல் அலைகள் அவனுக்கு தாலாட்டு பாடின. கட்டியிருந்த கயிறுகள் அருந்து விழுந்தன. அவன் அந்த கல்லின் மீதே அமர்ந்து கரையை வந்து சேர்ந்தான். அவனை கொல்ல நினைத்த அரசனே ஓடி வந்து அவன் காலில் விழுந்தான். இதிலிருந்து நீ என்ன கற்க வேண்டும்? அப்பர் முதலில் வழி மாறியது பாவம். ஆனால் அவன் திருந்தி என் காலில் விழுந்தபோது நான் அவனை கைவிடவில்லை. அவனுக்கு வந்த சோதனைகள் சுண்ணாம்புக் காளவாய், மத யானை, நடுக்கடல்கள், இவை அனைத்தும் உன் வாழ்வில் வரும் பிரச்சனைகளைப் போன்றவை. நீ செய்த பாவங்கள் உன்னை கல்லாக கட்டி கடலில் தள்ளலாம். ஆனால் நமச்சிவாய் என்னும் ஒரு சொல்லை நீ கெட்டியாக பிடித்து கொண்டால் உன் பாவங்களே உனக்கு படகாக மாறும். நீ மூழ்க மாட்டாய். உன் பிரச்சனைகள் உன்னை எரிக்க நினைத்தால் அது பூங்காற்றாக மாறும். நீ பயப்பட வேண்டியது வினை பயனைக் கண்டு அல்ல, என் மீது நம்பிக்கை இழப்பதை பற்றித்தான் பயப்பட வேண்டும். அப்பரைப் போல நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை, யமனுக்கும் பயப்பட மாட்டோம் என்ற வைராக்கியத்தை வளர்த்துக்கொள். நீ கடலில் வீசப்பட்டாலும் நான் உனக்காக கரையில் காத்திருப்பேன். உன் கடந்த கால பாவங்களை நினைத்து அழாதே. நிகழ்காலத்தில் என் நாமத்தைச் சொல். எதிர்காலம் வசப்படும். எழுந்து வா என் மகனே. உன் கர்ம வினைகள் தோற்றுப்போகும் நேரம் இது. ஓம் நமச்சிவாய. இந்த இருவரின் கதையும் உனக்குச் சொல்வது என்ன? இராவணன் தன் ஆணவத்தால் பாவம் செய்தான். அப்பர் தன் அறியாமையால் வழி மாறினார். ஆனால் இருவருமே தங்களுக்கு வந்த துன்பத்தை தண்டனையாக பார்க்காமல் என்னிடம் சேரும் வழியாக மாற்றிக்கொண்டார்கள். இராவணன் வலியை இசையாக்கினான். அப்பர் பயத்தை பக்தியாக்கினான். நீயும் அப்படித்தான் இருக்க வேண்டும். உன் கடந்த காலம் உன்னை துரத்துகிறதா? துரத்தட்டும். அது உன்னை என் சந்நிதிக்கு விரட்டி அடிக்கும் சாட்டை என்று நினைத்துக்கொள். பயந்து ஓடி ஒளிவதற்கு நீ என்ன திருடனா? நீ என் பிள்ளை. என் முன் நிற்கும்போது உன் பாவங்களை எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி வாசலில் போட்டுவிட்டு உள்ளே வா. இனி நான் உன்னவன் என்று சொல். கடலில் கல்லை கட்டிக்கொண்டு மிதந்தவனைப் போல நீயும் உன் கர்ம வினைகளை கட்டிக்கொண்டே சம்சாரக் கடலை நீந்தி கடப்பாய். நான் உன்னை மூழ்க விட மாட்டேன். எழுந்திரு. குற்ற உணர்வை உதறி தள்ளு. ருத்ரனின் அக்னி உனக்கு துணை இருக்கும் வரை எந்த பாவமும் உன்னை தீண்டாது. சென்று வா. வெற்றி உனக்கே. ஓம் நமச்சிவாய்.